ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை ஒருங்கிணைக்க திட்டமிடுகிறாரா செங்கோட்டையன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவின் தலைமை மீது மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிருப்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் 5ஆம் தேதி அவர்கள் மனம் திறந்து பேசப்போவதாக அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றிணைக்க அவர் திட்டமிடுகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் சசிகலா ரீஎன்ட்ரி கொடுப்பாரா என்ற கேள்வியும் தற்போது இதன் மூலமாக எழுந்திருக்கக்கூடிய அண்மை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். பிரிந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை ஒன்றிணைக்க செங்கோட்டையன் திட்டமிடுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்தான தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். நிச்சயமாக, அதாவது செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வருத்தத்திற்கு அல்லது இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதற்கான அந்த காரணம் என்று நாம் விசாரிக்கும் போது அவர் தரப்பில் சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம், அவரது ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலின் போது பிரிந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அதாவது டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் ஆகிய 3 முக்கிய தலைவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் பெரிய அளவிலே கிடைக்காமல் போகின்றது. அதிமுகவினுடைய ஒரு பெரிய பலமே தென் மாவட்டங்கள் தான். இந்த 2026 தேர்தலை கோட்டை விட்டுவிட்டால் அதன் பிறகு அதிமுக மீண்டு எழுந்து வருவது என்பது இயலாத காரியம். எனவே நாம் அனைவரும் நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோவை, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை அல்லது தனிப்பட்ட முன்விரோதங்களை, பகைமையை விட்டுவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதிமுகவும் அதிமுக தொண்டர்களும் மகிழ்ச்சி அடைய முடியும் என்று செங்கோட்டையன் நினைப்பதாக அவர் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். செங்கோட்டையனுடைய அந்த முடிவுக்கும் அதே போல சசிகலா அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த அறிக்கைக்கும் கூட முடிச்சிருப்பதாக சொல்கின்றார்கள். எனவே 3 தலைவர்களுமே இறங்கி வந்துவிட்ட சூழ்நிலையில் இபிஎஸ்க்கு தற்போது ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மட்டுமல்ல, தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், கேபி முனுசாமி இது போன்று பல மூத்த தலைவர்களும் கூட தொடர்ந்து அவருக்கு அழுத்தங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அப்படி அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய சூழலில் ஒன்றிணைவது ஒன்றுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் என்பது பெரும்பான்மை அதிமுக நிர்வாகிகளுடைய இலக்காக இருக்கிறது. எனவே அதிமுக ஒன்றிணையும் பட்சத்தில் சசிகலா மீண்டும் கட்சிக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தால் அவருக்கு கௌரவ தலைவர் போன்ற ஏதாவது பொறுப்புகள் வழங்கப்படுமா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.